அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் ஒருத்தர் ஒரு சஹாபிக்கு ஒரு ஆடுடைய தலையை கொடுத்தாரு. உடனே ஆடுடைய தலையை வாங்கின அந்த சஹாபி தன்னை விட தன்னுடைய நண்பர் ஒரு சஹாபி இருக்காரு. ஒரு நண்பர், அவரும் ஒரு சஹாபி தான். அவர் பெரிய குடும்பஸ்தனாகவும் இருக்கிறார், தேவை அதிகமுடையவராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பிச்சிட்டாரு ரெண்டாவது வீட்டுக்கு. அந்த சஹாபி உடனே என்ன செஞ்சாரு, தான் மட்டும் இது நம்ம சாப்பிட்டா நம்ம நல்லது இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்டு இன்னொரு சஹாபி இருக்காரு, அவருக்கும் கொடுத்து விடலாம், இதே எண்ணத்தோட கொடுக்குறாரு. அவருக்கு தேவை அதிகமாக இருக்கும், அவருக்கு குடும்பம் பெருசாக இருக்கிறது, பெரிய குடும்பஸ்தர்னு. அப்படியே போய் 6 வீடு சுற்றி 7வது வீடாக முதல் சஹாபி வீட்டுக்கே வந்துருச்சு. நல்லா கவனிங்க, ஒரு மனிதர் ஒரு சஹாபிக்கு ஆடு கொடுத்தாரு. அந்த சஹாபி என்ன செஞ்சாருன்னா, மற்ற சஹாபிக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு வீடாக போய் கடைசி யார் கொடுத்து விட்டாரோ அந்த சஹாபி கிட்ட வந்துருச்சு. அப்போது ஒவ்வொரு சஹாபியும் அந்த காலத்தில் தன்னை விட பிறருடைய தேவையை முதன்மையாக கருதுனாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், தன்னை போல் பிறரையும் நினை, தனக்கு எது உகந்ததோ நம்ம எதை சாப்பிட்றோமோ அதை பிறருக்கு கொடுங்க, நம்மளை மாதிரி அவங்க நினைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சஹாபிகள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை விட அதிகமாக மற்றவங்கள தன்னுடைய நண்பர் சஹாபிகளை நினைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ நல்ல எண்ணத்தோட அவர் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அவர் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு கடைசியில் ஒரு எண்ணம் வச்சு கொடுத்தாருல, முதல் சஹாபிக்கு வந்துருச்சு. 6 வீடு தாண்டிட்டு 7வது வீடாக அவர் வீட்டுக்கே வந்துருச்சு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அடுத்தவங்களோட நன்மையை, அடுத்தவங்களோட தேவைகளை நம்ம மதித்து அவங்களுக்கு முதல்ல நல்லது செஞ்சால் எல்லாம் என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கே திரும்பி வரும். பல விதத்தில் வரும். நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது 10 மடங்கு அதிகமாகவே வரும் நன்மைகளோட. கண்டிப்பான முறையில் நம்மளோட பொருள் அதிகமான டபுள் மடங்குல நமக்கு திரும்பி வரும். அல்ஹம்துலில்லாஹ். கொடுக்குற மனசை வைப்போம், கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வைப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கும் திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு குணம். இந்த குணத்தை நம்ம இன்றிலிருந்து எடுத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்.